ஹலோ எல்லாருக்கும் இன்றைக்கி டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி சாம்பார் பருப்பே இல்லாமல் பார்க்கலாமா? பேச்சுலர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இது ரொம்ப நல்லா சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு 4 தக்காளி எடுத்து வாஷ் பண்ணி நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நீங்கள் குக்கரில் கூட விட்டுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் அது ஸ்கின்னை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பியூரியை. இப்போது நான் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய், கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று மட்டும் கீறி போட்டேன். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி அப்புறம் மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை தான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு அளவு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்ற சமயத்தில் மாவு இருக்குல்ல, இட்லி மாவு, அதை தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு கரண்டி திக்கான மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு மிக்ஸ் பண்ண முடியல, மொத்தமாக போட்டு அப்படியே கட்டி பிடிச்சிரும். அதனால் இப்படி நான் போட்ட மாதிரி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு சிம்மில் வச்சு பண்ணுங்கள், ஃபுல்லாக வைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.